மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்தின் கழகத்தின் சார்பாக நம்ம விட்டிருக்கக்கூடிய எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. நீங்க இந்த முறையும் திமுக வாக்களிப்பேன், திமுக வெற்றி பெறும் சொல்லுவீங்களே, அவங்க இந்த முறை வந்துட்டு ஒன்றும் செய்யாட்ட என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இனிமேதான் திமுக உளுந்து விழுந்து பொதுமக்களுக்காக நல்ல சிறப்பு பணிகள் நிறைய திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு வயசோ 70க்கு மேலே ஆயிட்டு உதயநிதியை கொண்டு களத்தில் இறக்கி விட்டுருக்காப்புல. உதயநிதியை இறக்கி விடுறதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்க வச்சு அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு பேரை கிரியேட் பண்ணாப்புல. அப்பேற்பட்ட மாபெரும் சினிமாவிலேருந்து வந்தவர் தான் நம்ம ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஐயா அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்களும், கலைஞர் கருணாநிதி அவர்களும், அதே மாதிரி பாடலாம். இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அதற்கு போட்டியாக இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு. விஜயை உதயநிதி வென்று உதயநிதி இந்த நாட்டை ஆளணும். ஆனால் கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவர்களுடைய அரசாங்கமும் இன்னும் 2 முறைக்கு விழுந்து செய்வாங்க தமிழ்நாட்டுக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு சரியான போட்டி விஜய் அவர்கள் களத்தில் வந்ததுதான். பாருங்க மக்களே, பாருங்க.